Hi guys, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோல நம்ம எப்போதும் போல பழைய இரும்பு கடைக்கு தான் போயிருந்தோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு PSPயும் TP-Link ரவுட்டரும் கிடந்துச்சு. இந்த ரவுட்டர் வர்க் ஆகுதா அப்படின்னு பார்க்கிறதுக்காக அடாப்டரும் அங்கே கிடந்தே நான் எடுத்துக்கிட்டேன். TP-Link ரவுட்டர் பாத்தீங்கன்னா டூயல் பேண்ட் ரவுட்டர். 4 ஆண்டனாவும் பாத்தீங்கன்னா உடைஞ்ச கண்டிஷன்ல தான் இருந்துச்சு. இந்த PSP கூட பரவாயில்ல, ஏதோ ஒரு நல்ல கண்டிஷன்ல இருந்துச்சு. ஆனா ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஒயிட் கலருங்க. ரவுட்டர் பாத்தீங்கன்னா நல்லா அழுக்காகி கிராச் ஆகி நல்ல ஒரு டேமேஜான கண்டிஷன்ல தான் கிடந்துச்சு. சரி இருந்தாலும் பரவாயில்ல, எதுவும் ஒர்க் ஆகுதான்ட்டு பார்க்கிறதுக்காக எடுத்துட்டு வந்துட்டேன். இந்த மூணு பொருளையும் பாத்தீங்கன்னா அந்த அன்னைக்கிட்ட நான் 50 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன். முதல்ல நம்ம TP-Link ரவுட்டரை பார்க்கலாம். அதுக்கப்புறம் கேம் பிளேயர் நம்ம என்ன கண்டிஷன்ல இருக்குன்னு செக் பண்ணலாம். 4 ஆண்டனாவும் உடைஞ்ச கண்டிஷன்ல தான் இருக்குது. அழுக்கு பயங்கரமான அழுக்கா இருக்குது. இதை நம்ம அங்கே பழைய இரும்பு கடையில இருந்து எடுத்து வந்து அடாப்டர் வச்சு பவர் பண்ணி பார்க்கலாம். இந்த அடாப்டர் பாத்தீங்கன்னா 12 வோல்ட் 1 ஆம்ப் அவுட்புட் தரக்கூடிய அடாப்டர். இதை நம்ம ரவுட்டர்ல மாட்டி ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணி பார்க்கலாம். மாட்டியாச்சு. இப்போ சுவிட்ச் ஆன் பண்ணலாம். இப்போ சுவிட்ச் ஆன் பண்ணதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ரவுட்டர் பார்த்தீங்கன்னா வேலை செய்யுது. பவர் லைட் எரியுது பாருங்க கிரீன் கலரில். ஸோ அந்த ரவுட்டர் பார்த்தீங்கன்னா இப்போ ஒர்க் ஆகுதுன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ நம்ம பேங்க் கேஸ் கீழே கழட்டிக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்க்ரூ தான் கொடுத்துருக்காங்க. இந்த 2 ஸ்க்ரூவே ரிமூவ் பண்ணிட்டோம்னா நம்ம ஃபுல்லாக பார்ட் கழட்டிடலாம் எல்லாத்தையும். இது எதுக்கு நம்ம அப்படி தனித்தனியாக பிரிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா, இது ஒரு நல்ல கண்டிஷனுக்கு கொண்டு வர போகிறோம். 4 ஆண்டனாவும் சரி பண்ணி ஃபுல்லாக அழுக்கெல்லாம் க்ளீன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கண்டிஷனுக்கு கொண்டு வர போகிறோம். இந்த ஸ்க்ரூ டிரைவர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ரீசெண்டாக தான் பர்ச்சேஸ் பண்ணோம். நல்லாவும் இருக்குது. இதோட லிங்க் பார்த்தீங்கன்னா நான் வியூ ப்ராடக்ட்ல கொடுத்துருக்கேன். தேவைன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க. இந்த 2 ஸ்க்ரூவை கலட்டினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இதை கலட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸ்க்ரூ டிரைவர் வச்சு பார்த்தீங்கன்னா நம்பி தான் கலட்டினேன். ஏன்னா உள்ள பிளாஸ்டிக் பார்ட்லாம் அட்டாச் ஆகிருக்கும் போல, லாக் மாதிரி கொடுத்துருப்பாங்க போல. ஸோ கலட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் ஸ்க்ரூ டிரைவர் வச்சு நம்பி கலட்டியாச்சு. இப்போ கலட்டினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ள பார்த்தா ஃபுல்லாக துருவாக இருக்குது. இப்படி துரு பிடிச்சி போயிருக்குன்னா வாட்டர் டேமேஜ் ஆகிருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் வாட்டர் டேமேஜ் ஆகிருக்குன்னா அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியல. இந்த ஆன் ஆஃப் சுவிட்ச் கூட பார்த்தீங்கன்னா ஜாம் ஆகி தான் இருக்குது. அதனால தான் நம்ம அடாப்டர் போட்டு ஆன் பண்ண உடனே நமக்கு ரவுட்டர் ஆன் ஆயிடுச்சு. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் இந்த ஆண்டனாவெல்லாம் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு ஒவ்வொரு பார்ட்டையா நம்ம தனித்தனியாக கலட்டி க்ளீன் பண்ண போறோம். இப்போ ஆண்டனாவெல்லாம் நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆண்டனாவெல்லாம் டிஸ்கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த போர்டையும் இதிலிருந்து எடுத்துக்கலாம். இது ரொம்ப சிம்பிள் தான். ஸ்க்ரூலாம் போடல. சிம்பிளாக அதை வெளியே எடுத்துட்டு நம்ம இப்போ போர்டை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த சுவிச்சஸ்லாம் ஜாம் ஆயிருக்குது. சுவிச்சஸ்லாம் நல்லா ஐபி அடித்து க்ளீன் பண்ணிட்டு ஃபுல்லாக போர்டே ஒரு தடவை ஐபி அடித்து நல்லா க்ளீன் பண்ணிடலாம். இப்போ இந்த பிளாஸ்டிக் பார்ட்ஸை மட்டும் தனியாக கலட்டி நம்ம ஒரு தடவை நல்லா சோப் போட்டு வாஷ் பண்ணிட்டு காய வச்சுட்டு எடுத்து வந்துடலாம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா அந்த பிளாஸ்டிக் பார்ட்ஸ் எல்லாம் ஃபுல்லாக வாஷ் பண்ணி காய போட்டு வந்துட்டேன். அது காயிற கேப்பில் நம்ம இந்த போர்டை நம்ம நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த ஆண்டனாவை இந்த போர்டையும் நல்லா ஐபி அடிச்சு நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. முடிஞ்ச அளவுக்கு க்ளீன் பண்ணியிருக்கேன். சுவிச்சஸ்லாம் ஜாம் ஆயிருந்தது. அதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ சுவிச்சஸ்மே பரவாயில்ல. முன்னாடி இருந்ததுக்கு சுவிச்சஸ்மே ஃபங்க்ஷன் ஆகிற அளவுக்கு நம்ம க்ளீன் பண்ணியாச்சு. கழுவி காய போட்ட பிளாஸ்டிக் பார்ட்ஸை எடுத்துட்டு ஃபுல்லாக அசம்பிள் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த பிளாஸ்டிக் பார்ட்ஸை அசம்பிள் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆண்டனாக்கான ஒயரை மட்டும் நம்ம சால்டரிங் பண்ணிக்கலாம். இதில் 2 ஆண்டனா பார்த்தீங்கன்னா அட்டாச்மெண்ட் மாதிரி கொடுத்துருந்தாங்க. இன்னும் 2 பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக வச்சு சால்டரிங் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. ஸோ நம்ம ஒயர் மட்டும் வச்சு சால்டரிங் பண்ணிக்கலாம். லாஸ்டா அந்த பிளாஸ்டிக்ல வச்சு மாட்டும் போது ஒயரை வெளியே எடுத்து நம்ம மாட்டிக்கலாம்.
இப்போ இந்த பிளாஸ்டிக் பார்ட்டில் வச்சு நம்ம அசம்பிள் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒவ்வொரு ஆண்டனாவாக கனெக்ட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு பார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சால்டரிங் பண்ணுற மாதிரி இருந்தது. சால்டரிங்லாம் பண்ணிவிட்டு ஃபுல்லாக நம்ம அசம்பிள் பண்ணிக்கலாம். எல்லா ஆண்டனாவையும் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ரவுட்டரில் அங்கேருந்து எடுக்கும் போதே ஒரு ஆண்டனா வந்து இல்லை, ஒரு ஆண்டனாவை காணும். இன்னொரு ஆண்டனாவில் பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகிருந்துச்சு. நான் அதுக்கு ஒரு வழி பண்ணியிருக்கேன். என்னன்னா என்கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு கம்பி இருந்தது. இந்த கம்பியை நான் வந்து அழகாக அந்த ஆண்டனா மாதிரி வளைச்சிருக்கேன். இதை தான் வந்து இந்த ஆண்டனா இல்லாத இடத்துல நான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ இதை நம்ம இதுக்குள்ள விட்டுட்டு நம்ம சால்டரிங் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே இதை கவர் பண்ணுறதுக்காக என்கிட்ட ஹீட் ஸ்ட்ரிங் இருக்குது. அதை போட்டு நம்ம கவர் பண்ணிக்கலாம். அந்த டேமேஜ் ஆன ஆண்டனாலேயே நம்ம வந்து ஹீட் ஸ்ட்ரிங் போட்டு கவர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த டிபி லிங்க் உடைய டூயல் பேண்ட் ரவுட்டரை வந்து ரெடி பண்ணியாச்சு. ஆண்டனாவே இல்லாமல் இருந்துச்சு ஒரு பிளேஸில். அதுக்கும் நம்ம வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவாக ஒரு ஆண்டனா வந்து செட் பண்ணியிருக்கோம். நான் பார்த்தீங்கன்னா ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் வச்சிருக்கேன். இப்போ தான் ரீசெண்டாக தான் வச்சேன். அதுலேருந்து ஈத்தர்நெட் மூலயமா இதில் கனெக்ட் பண்ணி நான் வந்து இன்டர்நெட் எப்படி இருக்குன்னு செக் பண்ணேன். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கான்ஃபிகரேஷன் பண்ணணும். அது இப்போதைக்கு நம்மளால் பண்ண முடியாது, ஏன்னா வந்து டைம் ஆகும் கான்ஃபிகரேஷன் பண்ணுறது. ஸோ அதனால் நான் அதை பண்ணல. பட் பார்த்தீங்கன்னா அதில் நமக்கு வந்து நெட் கனெக்ஷன் வந்து நல்லாவே வருது. எப்படின்னா நெட்டு இல்லைன்னா அந்த ப்ரௌசர் சிம்பிள் வந்து ரெட் கலரில் இருக்குது. நெட்டு வந்தால் ரெட் கலரில் வந்துட்டு அதுக்கப்புறம் க்ரீன் கலரில் மாறிடுது. ஸோ நமக்கு வந்து இதில் இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து நல்லாவே வருது. 2.4 GHz plus 5 GHz இது ரெண்டுமே உண்டு. அதனால தான் வந்து டூயல் பேண்ட்னு சொல்றது. இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1500 இருக்கும். கொஞ்சம் பழசா, ஒரு 3-4 இயர்ஸ் பழைய மாடல் தான். நம்ம அதை எடுத்து வந்து ரெடி பண்ணது கண்டிப்பா ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன். இப்போ இந்த ரவுட்டரை பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணியாச்சு. இதை நம்ம வந்து அப்படியே ஓரமாக வச்சுட்டு அடுத்து அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த PSPக்கு போயிடலாம். கேம் பிளேயரு இதுவுமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல ஒரு அழுக்கான கண்டிஷனில் தான் இருக்குது. ஆனால் டேமேஜ்லாம் எங்கேயும் பெருசா இல்லை, பட் அழுக்காக தான் இருக்குது. இதையுமே நம்ம வந்து உள்ள எப்படி இருக்கு என்ன இருக்குன்ட்டு பிரிச்சு பாத்திரலாம் வாங்க. என்கிட்ட ஆல்ரெடி பாத்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு கேம் பிளேயர் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி சின்ன வயசுல வாங்கினது. நான் இன்னும் அதை அப்படியே வச்சிருக்கேன். அதே சேம் மாடல் தான் இந்த கேம் பிளேயரும். அதுலயும் கேமரா இருக்கும், மெமரி கார்டு போடலாம், எல்லாமே பண்ணலாம். ஸோ இப்போ இந்த பழைய இரும்பு கடையில இருந்து எடுத்துட்டு வந்த கேம் பிளேயருக்குள்ள என்ன கண்டிஷன்ல இருக்கு, என்னென்னலாம் பண்ணலாம்ட்டு போக போக பார்க்கலாம் வாங்க. உள்ள உள்ள கண்டிஷன்லாம் செக் பண்ணி பார்த்தா உள்ள வந்து பார்த்தீங்கன்னா வேற எதுவும் பெருசாலாம் வந்து அடிபட்ட மாதிரி தெரியல. இதோட ஆன் ஆஃப் சுவிட்ச் பார்த்தீங்கன்னா சைடில் கொடுத்துருக்காங்க. கேமராவெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம வந்து ஆன் பண்ணி கேமரா கிளாரிட்டி எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். இந்த கேம் பிளேயர் நான் இங்கே பழைய ரூம் கடையில் எடுக்கும் போதே லைட்டாக வீங்கின மாதிரி தான் இருந்துச்சு மேல இருந்து பார்க்கையில். நான் நினைச்ச மாதிரியே பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரி பார்த்தீங்கன்னா ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்கு பாருங்க. ஐ மீன் இந்த பேட்டரி பார்த்தீங்கன்னா ஊதி போயிருக்குது. இதை நம்ம வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ நம்ம வந்து இந்த பேட்டரிக்கு பதிலாக வேற ஒரு பேட்டரியை நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம்.
பார்த்துடலாம். ஸோ இப்போ வந்து இந்த பேட்டரியை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு என்கிட்டே இருக்க ஒரு 3.8 வோல்ட் லித்தியம் அயன் பேட்டரியை வச்சு நான் அதில் சால்டரிங் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பேட்டரியை கனெக்ட் பண்ணிவிட்டு ஆன் பண்ணி பார்க்க போகிறோம். அந்த ஒரு திக் மொமெண்ட்டோடய நம்ம வந்து ஆன் பண்ணி பார்க்க போகிறோம். ஆன் ஆகுமா ஆகாதான்னு தெரியாது. ஸோ இப்போ வந்து ஆன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நமக்கு இந்த கேம் பிளேயரும் பார்த்தீங்கன்னா ஆன் ஆயிடுச்சு. பட் இதில் ஒரு பிரச்சனை என்னன்னா ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் வருது. சரி, இந்த பிரச்சனை போதாது அப்படின்ட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா பேட்டரி டவுன் ஆயிடுச்சு. பேட்டரி பார்த்தீங்கன்னா லோ பேட்டரின்னு வந்துட்டு ஆஃப் ஆயிடுச்சு. நான் மறுபடியும் இதுக்கு என்ன பண்ணேன், இதை நம்ம சார்ஜ் போட்டுட்டு இருக்க முடியாது. இந்த சார்ஜர் என்கிட்ட கிடையாது. இதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, நான் ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன் இந்த கேம் பிளேயர் ரெடி பண்ணி. லிங்க் வேணும்னாலும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. அந்த ஷார்ட்ஸில் பண்ண மாதிரியே ஒரு DC 5 வோல்ட் அடாப்டர் எடுத்து சேம் அதே கான்செப்ட்ல இந்த கேம் பிளேயர்ல நம்ம வச்சு சால்டரிங் பண்ணிக்கலாம். இப்போ சால்டரிங் பண்ணிட்டு ஆன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நமக்கு ஆன் பண்ணி பார்க்கும்போது கான்ஸ்டண்ட்டாக வந்து நிற்கிது அந்த ஸ்க்ரீனு. பட் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் இருக்குது டிஸ்பிளே. ஸோ என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட சேம் கேம் பிளேயர் இருக்குது. ஏன் இந்த டிஸ்பிளே எடுத்து இதில் போட்டால் ஒர்க் ஆகுமா ஆகாதா அப்படின்னு ஒரு யோசனை வந்தது மண்டைக்குள்ளே. அதை நம்ம வந்து இப்போ ட்ரை பண்ணி பார்த்துடலாம். இந்த கேம் பிளேயருமே வந்து வாட்டர் டேமேஜ் தான் போல. ஆனால் வந்து நல்லா துரு இருந்துச்சு அந்த டிஸ்பிளேல. வெளியே தெரியற துரு இருந்தது, உள்ள கழட்டி பார்த்தா தான் தெரியுது உள்ள டிஸ்பிளே ஃபுல்லாக துரு பிடிச்சிருந்தது. இப்போ இந்த பார்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து ஐபி போட்டு நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். ஏன்னா அதில் பார்த்தோம்னாலே தெரியுது ரஸ்ட்டு மண் அது இதுன்னு ஏதோ ஒட்டி இருக்குது. கொஞ்சம் லைட்டாக முடிஞ்ச அளவுக்கு க்ளீன் பண்ணிட்டு நம்மளோட டிஸ்பிளேவை இன்ஸ்டால் பண்ணி வேலை செய்தான்னு செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ அந்த பழைய டிஸ்பிளேவை கழட்டி போட்டுட்டு நம்ம கிட்ட இருக்க டிஸ்பிளேவை எடுத்து மாட்டியாச்சு. இப்போ நம்ம வந்து அதே சேம் திக் மொமெண்டோட இந்த டிஸ்பிளே வேலை செய்தா என்னன்ட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ வந்து அந்த டிஸ்பிளேக்கு இந்த டிஸ்பிளேக்கு நமக்கு வித்தியாசம் பார்த்தோம்னாலே தெரியும். அது வந்து ப்ளூ கலரில் ஆன் ஆச்சு. அதனால தான் அப்படி வந்து கையை வச்சு பார்த்தேன். இப்போ நமக்கு வந்து டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குது. ஆனால் வந்து ஒரே ஒரு லைன் மட்டும் இருக்குது. அந்த ஷார்ட்ஸில் பார்த்தீங்கன்னாலும் தெரியும் அந்த லைன் வந்து ஆல்ரெடி இருக்கும். அது வந்து டிஸ்பிளே டிஃபெக்ட் போல, என்னன்னு தெரியல, கீழே போடுறதுனால ஏதோ ஒன்று கோடு வந்திருக்கலாம். சவுண்ட் எஃபெக்ட்லாம் வருது பார்த்தீங்களா.
நம்மளுடைய பிளான் வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னு கூட சொல்லலாம். இப்போ நமக்கு வந்து இந்த கேம் பிளேயர் வந்து பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம வந்து ஒவ்வொன்றா ஸ்டெப்பாக எதெல்லாம் இருக்குது, என்னென்ன ஃபங்க்ஷன்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். முதல் விஷயமா நான் இதில் ரொம்ப ஆர்வமாக இருக்குது இதில் இருக்க கேமரா. சின்ன வயசில் விளையாண்டது இதெல்லாம். ஏன்னா அந்த என்னுடைய கேம் பிளேயர்லையுமே பார்த்தீங்கன்னா கேமரா இருக்காது. கேமராவெல்லாம் பிச்சு தூக்கி போட்டிருப்பேன். இதில் வந்து கேமரா இருக்குது. ஸோ நம்ம வந்து இதில் வந்து கேமரா குவாலிட்டி எப்படி இருக்குன்னு, ஸோ இந்த கேம் பிளேயரில் கேமரா கிளாரிட்டி எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். கீழே இருக்குது பார்த்துங்க, கேமரான்னு இருக்குது. இந்த கேமரா வந்து நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. எனக்குமே பார்த்தீங்கன்னா ஆர்வமாக தான் இருக்குது. கேமரா கிளாரிட்டி பார்த்தீங்களா, ஓரளவு ஆவரேஜாக இருக்குது. இந்த கேம் பிளேயரில் அவ்வளோதான் இருக்கும் போல். ஏன்னா வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்த டெக்னாலஜி இதெல்லாம் 10 வருஷத்துக்கு முன்னாடி எந்த லெவலில் இருந்திருக்குமோ அந்த கேமரா தான் கொடுத்துருப்பாங்க. அதுவும் இந்த மாதிரி கேம் பிளேயர்லாம் இருக்கிறதுலே மட்டமான கேமரா தான் கொடுப்பாங்க. ஓரளவு ஏதோ ஆவரேஜாக இருக்குது, எடுத்து மெமரிஸ்க்கு வச்சுக்கலாம், அவ்வளோதான். இப்போ இதில் நம்ம வந்து சில கேம்ஸ் ப்ளே பண்ணி பார்க்கலாம். இதை மேலே போட்டிருக்க இது வந்து டிஸ்டர்ப் பண்ணுதுன்ட்டு கழட்டி கீழே வச்சுட்டேன். சும்மா அப்படியே வச்சு நம்ம வந்து விளாண்டு பார்க்கலாம். ஏதோ ஒரு கேம் விளாண்டு பார்க்கலாம், எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம். இப்போ நான் வந்து பவர் ரேஞ்சர்ஸ் சூஸ் பண்ணியிருக்கேன். பவர் ரேஞ்சர்ஸ் வந்து விளாட போகிறேன். எல்லாம் விளாண்டு ரொம்ப நாளாச்சு, சும்மா விளாண்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. யாரோ ஒருவர் வேண்டான்னு தூக்கி போட்ட இந்த ஒரு 2 பொருளையும் நம்ம பழைய இரும்பு கடையில இருந்து எடுத்துட்டு வந்து இப்ப பக்காவா ரெடி பண்ணிட்டோம். நான் ரவுட்டரை பாத்தீங்கன்னா ஃபுல்லா கிளீன் பண்ணி கழுவிட்டு ஃபுல்லா ரெடி பண்ணியாச்சு, பக்காவா ரெடி பண்ணியாச்சு. பட் இந்த PSP பாத்தீங்கன்னா நம்ம வந்து அந்த அளவுக்கு ஒன்னும் கிளீனிங்லாம் பண்ணல. ஏன்னா நான் வந்து இதை யூஸ் பண்ண போறது இல்ல, ஜஸ்ட் எடுத்துட்டு வந்தோம், வேலை செய்யுது. பட் இது வந்து நான் யூஸ் பண்ண போறது இல்ல. சோ அதனால நான் வந்து இதை இப்படியே வச்சிடலாம்னு நினைக்கிறேன். பட் ரவுட்டர் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பக்காவா இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 1500 ஒர்த்துல ஒரு ரவுட்டர் வந்து இது எல்லாமே சேர்த்து நம்ம வந்து 50 ரூபாய்க்கு தான் வாங்கிட்டு வந்தோம். இந்த PSP அடாப்டர், இந்த ரவுட்டர் மூணுமே சேர்த்து நம்ம வந்து 50 ரூபாய்க்கு தான் வாங்கிட்டு வந்தோம். சோ இது நமக்கு வந்து ரொம்ப ஒரு ஒர்த்தபிளாவே இருக்குன்னு நான் நினைக்கிறேன். 50 ரூபாய்க்கு நான் ஒர்த்துன்னு தான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த ரவுட்டர் வச்சு இன்னொரு வீடியோ வரும் கண்டிப்பா நம்ம சேனல்ல. இந்த மாதிரி மோர் யூஸ்ஃபுல் கண்டென்ட்ஸ் நம்ம சேனல்ல வந்துட்டே இருக்கும். அது வரைக்கும் ஸ்டே டியூன். டாடா.